சாண்ட்ராவை இப்போது அந்த கார்லேருந்து வெளியே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ராவை தூக்கிட்டு போய் டீம்லேருந்து வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வரையும் எபிசோடில் வந்து பார்த்துருந்தோம். அதே எபிசோடில் ஒரு விஷயம் வந்து நடந்தது. சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டு அடுத்த செகண்டே வந்து திவ்யா வந்து ரியாக்ட் பண்ண ஒரு விதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா செம்ம அக்ரெசிவாக எப்படி இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவங்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து திவ்யா பண்ண மாதிரி தான் வந்து இருந்தது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து நீ என்ன பண்ணன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து கேட்குறாங்க. நான் கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. தப்பு பாரோ, நீ வந்து தப்பு, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு சொல்லி அவங்க கத்தின விதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. பட் அந்த இடத்துல கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ என்ன பண்ண நீ, இது ரைட்டே இல்லை, நீ வாயை மூடு, நீ அவ்வளோதான், இதுக்கு மேலே எதாவது பேசினேன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பார்வதியோட வார்த்தைகளை அந்த இடத்துல அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் இன்னும் லைவில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு, பாவம் அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி கம்முதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா அந்த அச்சு மீனு பட்டு அப்படின்னு சொல்லியெல்லாம் எழுதிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லி சாண்ட்ரா வந்து கண்டினியூவாக வந்து பேசிகிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ லைவில் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் லைவில் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து வரல. இதுக்கு மேலே தான் வந்து வரும். என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா அப்படிங்கிறத விட இந்த இடத்துல 3 பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ரா வந்து அந்த ரொமான்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பயங்கரமாக அவங்களுக்கு வந்து காமம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்துனால அந்த இடத்துல வந்து யூஸ்வலாக கமருதீன் பயங்கரமாக ட்ரிகர் ஆவார். ஆனால் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து போய் வார்த்தைகள்லாம் வந்து விட்டு அந்த வார்த்தைகள் கேட்குறதுக்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்வதி வந்து எந்த இடத்துலையுமே வாய விடல. பட் அந்த இடத்துல அவங்க பண்ண ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்கல்ல எல்லோரும் சேர்ந்து, இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டோரை திறந்து அதுவும் காலில் வந்து தள்ளிவிட்டு அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் திவ்யாவோட ரியாக்ட் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க கரெக்டாக வாய்ஸ் அவுட் பண்ணாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்படி பண்ணுறேன். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.